இந்த பூமியில பிறந்தாலே நிச்சயமா எல்லாருமே இறந்து தான் ஆகணும். ஆனா இந்த ஒரு விதியை உடைக்கும் வண்ணமா இன்னமும் 7 பேர் உயிரோட தான் இந்த பூமியில இருக்காங்க. புராணங்கள்ல இந்த 7 பேரை சிரஞ்சீவிகள் என்று அழைக்கின்றார்கள். எப்படி பல்லாயிரம் வருஷமா இன்னமும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில அவங்க வாழ்றாங்க. அந்த 7 பேருக்குமே இறப்பே கிடையாதா? அந்த 7 பேரை இந்த உலகத்துல யாராவது பார்த்துருக்காங்களா? சரி, அந்த 7 பேர் யாரு? இந்த மாதிரி விடை தெரியா உங்களோட கேள்விகளுக்கு இந்த ஒரு பதிவு விடையாக விளங்க போகிறது. 7 சிரஞ்சீவிகளின் ரகசியங்கள் உங்களுக்காக. துரோணாச்சாரியாருக்கும் கிருபிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கின்றது. அப்படி பிறந்த அந்த ஒரு ஆண் குழந்தைக்கு அஸ்வத்தாமன்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த ஒரு அஸ்வத்தாமன் தான் இன்ன வரைக்கும் பூமியில சிரஞ்சீவியா உலாவிக் கொண்டிருக்கின்றார். குருவின் மைந்தனான அஸ்வத்தாமனை இந்த வையகத்தில் யாராலும் ஈஸியா தோக்கடிச்சிட முடியாது. இப்படிப்பட்ட அஸ்வத்தாமன் தான் அன்னைக்கு ஒரு மாபெரும் தவறை செஞ்சிடறாரு. உப பாண்டவர்களை கொன்றது மட்டுமல்லாமல் அர்ஜுனனோட மகனோட மனைவியோட கருவில் உள்ள குழந்தையையும் அழிக்க துணிந்தார் இந்த அஸ்வத்தாமன். செய்த தவறிற்காக பரந்தாமனின் மூலம் சாபத்தையும் பெற்றார் இந்த அஸ்வத்தாமன். இதுவரை இந்த வையகத்தில் பிறந்த எவரும் செய்யாத தவறை நீ இழைத்திருக்கின்றாய் அஸ்வத்தாமா. அதனால் உனக்கு மரணத்தை விட கொடிய தண்டனையை நான் அளிக்கின்றேன். ராவணன், கும்பகர்ணன், இரண்யகசிபு என்று யாரும் இழைக்காத தவறை நீ செய்திருக்கின்றாய். அதனால் உனக்கு மரணம் என்பது நிகழப்போவதே இல்லை. இந்த உலகம் உள்ளவரை நீ மரணமின்றி சுற்றி அலைவாய். அனுக்ஷணமும் இரத்தக் கரையோடும் காயத்தோடும் இருப்பாய். வலியால் நொடிக்கு ஒரு முறையாவது துடித்து கொண்டே இருப்பாய். இருப்பினும் உன்னை யாராலும் இந்த வையகத்தில் காண முடியாது. உன் அருகில் வர அனைவரும் அஞ்சுவார்கள். ஏனென்றால் குணப்படுத்தவே முடியாத தொழுநோயால் நீ பாதிக்கப்படுவாய் என்று கிருஷ்ணர் சாபமிட்ட அடுத்த ஒரு நொடியே அவரோட உடம்புலேருந்து இரத்தமானது பெருக்கெடுத்தது. இது உண்மை என்று ப்ரூவ் பண்ற விதமா கான்பூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் கேரேஸ்வர் தாம் என்ற கோவிலிற்கு அஸ்வத்தாமன் அடிக்கடி வருவதா சொல்றாங்க. அஸ்வத்தாமனை தான் பார்க்கவே முடியாதே, அப்புறம் எப்படி அந்த மக்கள் இதை நம்புறாங்கன்னு நீங்க கேட்கலாம். புராணத்தின்படி பார்த்தோம் என்றால் துவாபர யுகத்தில் துரோணாச்சாரியார் இந்த ஒரு இடத்திலிருந்துதான் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு பாடத்தை கற்பித்ததாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கு உள்ள சிவலிங்கமானது மிகவும் பழமையானது. அதனால்தான் இந்த ஒரு லிங்கத்தை வழிபடுவதற்காக அஸ்வத்தாமன் வராரு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் காலையில் காய்ந்து போன பூக்கள் சிவலிங்கத்திற்கு அருகில் இருக்குமாம். இது ஏனென்று கேட்டால் திங்கட்கிழமை இரவன்று அஸ்வத்தாமனாலே வந்து பூஜிக்கப்பட்ட பூக்கள் தான் இது என்று அந்த மக்கள் கூறுகின்றார்கள். நகரவாசிகளின் நம்பிக்கையை நம்பலாமா வேண்டாமா என்று கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க. அஸ்வத்தாமன் இதை தவிர நர்மதா என்ற நதிக்கரைக்கு அருகில் இருப்பதாக சில மக்களால் நம்பப்படுகின்றது. 4,32,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்கி வருவார்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. அதுல இப்ப வெறும் நம்ம 5000 வருஷம் மட்டும்தான் கடந்திருக்கோம். ஸோ 4,28,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்கி வருவாரு. அப்பதான் மறைந்திருக்கும் அஸ்வத்தாமனும் வெளியே வருவாரு. அடுத்த சிரஞ்சீவி வேதவியாசர். மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் இவர்தான் பராசர முனிவர் கொடுத்த வரத்தால் சத்தியவதிக்கு மகனாக பிறந்தார். ஹிந்து மதத்தில் மிகவும் முக்கியமாக சொல்லப்படும் 4 வேதங்கள் ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்மண வேதம். இந்த 4 வேதத்தையும் இயற்றியவரே இந்த வேதவியாசர் தான். இவர் பிறக்கும்போதே தர்மசாஸ்திரம் மற்றும் உபனிஷத்தை கற்றுக்கிட்டே பிறந்தாரா. அது மட்டுமில்லாம இந்த பிரபஞ்சம் எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் இந்த வேதவியாசர் உயிர் வாழ்வார். இப்படிப்பட்ட வேதவியாசர் ஹிமாலயாஸில் இருக்கிறதா நம்பப்படுது.
அடுத்த சிரஞ்சீவி கேசரி நந்தன், அஞ்சனை மைந்தன் என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயர். அஞ்சனைக்கும் கேசரிக்கும் பிறந்த வாயு புத்திரன்தான் இந்த ஹனுமான். சின்ன வயசுலேயே சூரியனை பலமென்று நினைத்து விழுங்கியவர் தான் இந்த ஆஞ்சநேயர். பிறக்கும்போதே அற்புதமான சக்திகளை கொண்டுதான் இவர் பிறக்கிறாரு. கடவுளான ராமச்சந்திரனுக்கே நிறைய உதவிகளை செய்கிறாரு. ஆஞ்சநேயரோட உதவியோட தான் அன்னைக்கு ராமச்சந்திரன் ராவணனை வதம் செஞ்சாரு. லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவினி மலையையே தூக்கிட்டு வந்தாரு இந்த ஆஞ்சநேயர். இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சதுனால சீதா தேவியே இவருக்கு சிரஞ்சீவியா வாழ்வன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரையும் ஆஞ்சநேயர் மரணமின்றி இந்த பூமியில இருக்காரு. அடுத்த பிரம்மதேவர் ஆகணும்னு இன்னமும் இந்த கைலாச மலையில தவம் செஞ்சிட்டு இருக்காரு ஆஞ்சநேயர். இப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் ஆஞ்சநேயா என்று கமெண்ட் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஆஞ்சநேயரை தான் ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் ஆஞ்சநேயரை வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே வராது. அது மட்டும் இல்லாமல் வீரமும் அறிவும் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. எல்லாரும் பார்த்து பயப்படுற சனிதேவரே ஆஞ்சநேயரை பார்த்து பயப்படுவார். இப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இம்மார்டல் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது அழிவில்லா அரசன் என்று அழைக்கப்படுகின்றார். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா சிரஞ்சீவி என்று அழைக்கப்படும் விபீஷணன். வீடணன் என்று அழைக்கப்படும் இவர்தான் 10 தலை கொண்ட ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் சகோதரனாவார். விருஷவ மகரிஷிக்கும் கைகசி மாதாவிற்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த விபீஷணன். என்னதான் அண்ணன் தீய வழிக்கு சென்றாலும் நாம் தர்மத்தை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்று வைராக்கியத்தில் இருந்தார் இந்த விபீஷணன். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரெங்கநாதர் சிலை ஒரு காலத்தில் இவர்கிட்ட இருந்ததா சொல்கிறாங்க. இந்த ரெங்கநாதர் சிலையை இலங்கைக்கு எடுத்துட்டு போகும்போது தான் இவர் இங்கே இதை வச்சிருவாரு. சரி, இதனா இருக்கட்டும், இன்னமும் இந்த உலகத்தில் சிரஞ்சீவியா இவரும் இருக்காரு. இந்த விபீஷணன் தான் முந்தைய ஜென்மத்தில் பிரகலாதனா இருந்தார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலியுகத்தில் இவர் தான் ராகவேந்திரனா அவதாரம் செஞ்சிருப்பாரு. அடுத்தது நீண்ட காலமாக வாழும் சிரஞ்சீவிகளில் ஒருவரான கிருபாச்சாரியார். மகாபாரத போர்க்களத்தில் கௌரவர்களை சேர்ந்த 2 பேர் மட்டும்தான் மிஞ்சுறாங்க. ஒன்று அஸ்வத்தாமன், இன்னொன்று இந்த கிருபாச்சாரியார். அதாவது கதைப்படி பார்த்தோம்னா அஸ்வத்தாமனோட தாய் மாமன் தான் இந்த கிருபாச்சாரியார். ரிஷி சனத்வானருக்கும் ஜனபதிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த கிருபாச்சாரியார். துரோணாச்சாரியாருக்கு அடுத்தது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இவர் தான் குருவா இருந்திருக்காரு. அது மட்டுமின்றி அர்ஜுனனோட பேரனான பரீட்சித்துக்கும் இவர் தான் சாஸ்திரங்களையும் அஸ்திர கலைகளையும் சொல்லித்தராரு. கலியுகத்துக்கு அப்புறம் இவர் தான் சப்த ரிஷிகளில் ஒருவரா திகழ போறாரு. இதை தவிர கல்கிக்கும் இவர் தான் அஸ்திர கலையை சொல்லித்தர போறாரு. நீண்ட நாள் வாழும் சிரஞ்சீவிகளில் ஒருவர்தான் இந்த பரசுராமர். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவியிற்கும் மகனாக பிறக்கின்றார் பரசுராமர். இவர்தான் விஷ்ணுவோட 6வது அவதாரமா சொல்லப்படுறாரு. இவர் கையில இருக்க கோடாரி சாதாரணமானதில்ல, சிவபெருமானே இவருக்கு பரிசா கொடுத்தது. மகாபாரதத்தின் 3 நாயகர்களான பீஷ்மன், கர்ணன், துரோணர் இவர்களுக்கு குருவாக இருந்தவர்தான் இந்த பரசுராமர். அது மட்டுமல்லாமல் 21 முறை சத்திரியர்களை கொன்ற புகழ்பெற்ற பிராமணர் தான் இவர். தன் தாய் தந்தையர்களை கொன்றது கார்த்தவீரிய அர்ஜுனன் என்று அறிந்த பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனனை உருத்தெரியாமல் அழித்து விடுகின்றார். இப்படி புகழ்பெற்ற இந்த பரசுராமர் தான் வருங்காலத்துல கல்கிக்கும் யுத்த கலையை பயில்விப்பாரா. பரசுராமரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்த சிரஞ்சீவியாக பலி மகாராஜா. பிரகலாதனோட பேரன்தான் இந்த பலி மகாராஜா. 3 அடி நிலத்தை தானமாக கேட்டார் வாமனன். கேட்டதும் மறுக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பலி மகாராஜா சொல்றாரு. அண்டம் நடுநடுங்க அளவில் சிறியதாக இருந்த வாமனன் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்
இப்படின்னு அட்மாஸ்பியரில் உள்ள எல்லா லேயர்களையும் தாண்டி வளர்ந்துட்டு இருக்காரு வாமனன். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு பலி மகாராஜா. கடைசியில் இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கே சென்ற வாமனன் திரிவிக்ரம உருவம் எடுக்கின்றார். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதிர்ந்து போற அளவுக்கு அவரோட உருவம் இருந்துச்சு. சரி, வாமனன் தன்னோட முதல் அடியில் அத்தலம், வித்தலம், சுத்தலம், மகாத்தலம், ரசாத்தலம், பாதாளம் என்ற முதல் 7 லோகத்தை அளக்கின்றார். அடுத்தது அவரோட இரண்டாவது அடியில மேல உள்ள ஸ்வர்லோகம், பிரம்மலோகம் என அனைத்து லோகத்தையும் அளந்து விடுகின்றார். மூன்றாவது அடி வைப்பதற்கு இடமே இல்லை. நான் மூன்றாவதாக எங்கு வைப்பேன் என்று பலி மகாராஜாவை பார்த்து வாமனன் கேட்கிறாரு. அகங்காரத்தை தியாகம் செய்த பலி மகாராஜா மூன்றாவதாக என் தலையில் வையுங்கள் என்று சொல்கிறார். இதை கேட்ட வாமனனும் பரவசமடைந்தார். அதனால 14 லோகத்துல ஒரு லோகத்தை பலி மகாராஜாவுக்கு கொடுத்துடுறாரு வாமனன். அது மட்டுமல்லாம உனக்கு அழிவென்பதே கிடையாது என்றார். இதனாலதான் பலி மகாராஜாவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அழிவே கிடையாது. இந்த 7 சிரஞ்சீவிகள்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது போன்ற பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.